ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்க ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் மேஜராக 2 ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒன்று அந்தமான் நிக்கோபார், இன்னொன்று லக்ஷதீப். அந்தமான் நிக்கோபாரில் டோட்டலாக வந்து 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து லார்ஜஸ்ட் டெக்டானிக் அண்ட் வால்கானிக் ரீஜியனாக இருக்குது. அதாவது கண்ட நகர்வுகள் இங்கே தான் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அந்தமான் நிக்கோபாரில் தான் பாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்கனோ இருக்குது. அது மட்டும்தான் இந்தியாவிலே இருக்க ஒரு ஆக்டிவான வால்கனோ. நெக்ஸ்ட்டு அரேபியன் சீ சைடில் இருக்க ஐலாண்ட்ஸ் எல்லாமே ஒரு கோரல் ஆரிஜினாக இருக்குது. அதாவது பவளப்பாறைகள் வந்து அங்கே நிறைய காணப்படுது. இப்போ நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். திஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த எலிவேஷன் போர்ஷன் ஆஃப் சப்மெரின் மவுண்டன்ஸ். இவங்க சப்மெரின் மவுண்டன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு எப்படி நிலப்பரப்பில் ஒரு ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் இருக்கோ அதே மாதிரி நமக்கு கடல் கடியிலையும் இருக்கும். அதாவது நமக்கு நிலத்தில் எப்படி மலை, செடி, கொடிகள், விலங்குகள் அதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி கடல்லையும் வந்து மலைகள் இருக்கும், வால்கனோஸ் இருக்கும், பிளெயின்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அது வந்து மேல் பரப்பில் வந்து உருவானது தான் வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐலாண்ட் வந்து ஈக்குவேட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இங்கே இருக்க கிளைமேட் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து ஹாட்டாகவும் வெட்டாகவும் இருக்கும். அதனால இங்கே வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து உருவாகுது. டென்ஸ்னால் அடர்த்தியான காடுகள் வந்து உருவாகுதுன்னு அர்த்தம். இந்த ஐலாண்ட் குரூப்போட ஏரியா எவ்வளோனாக்கா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது. இந்த டோட்டல் குரூப்ஸையும் 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்தமான் நார்த்தில் இருக்குது, நெக்ஸ்ட்டு நிக்கோபார் சவுத்தில் இருக்குது. அந்தமான் நிக்கோபாரோட லேட்டிடியூடல் எக்ஸ்டென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி டு 14 டிகிரி. நெக்ஸ்ட்டு லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் வந்து 90 டிகிரிலேருந்து 94 டிகிரி. நெக்ஸ்ட்டு போர்ட் பிளேயர் தான் அந்தமான் நிக்கோபாரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக இருக்குது. இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும் எந்த சேனல் வந்து செப்பரேட் பண்ணுதுன்னா 10 டிகிரி சேனல் தான் செப்பரேட் பண்ணுது. அப்புறம் சதர்ன் மோஸ்ட் பாயிண்டான இந்திரா பாயிண்ட், அதாவது இந்திரா முனை 6 டிகிரி 45 லேட்டிடியூடில் இருக்க அந்த முனை வந்து இந்த நிக்கோபார் ஐலாண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். இந்த ஐலாண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் லொக்கேட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஐலாண்ட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து எல்லா ஐலாண்ட்ஸும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும். இது டோட்டலாக எவ்வளோ ஏரியா கவர் பண்ணால் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணுது. காவராத்திரி அப்படின்றது தான் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக இருக்குது. இந்த லக்ஷதீப் ஐலாண்ட் வந்து மால்தீவ்ஸ் ஐலாண்ட்லேருந்து செப்பரேட் ஆகிருக்கு. எவ்வளோ டிகிரி சேனல்லனா 8 டிகிரி சேனலில். இந்த லக்ஷதீப் ஐலாண்ட் குரூப்ஸில் பிட் ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து பேர்ட் சாங்சுரி இருக்குது. லக்ஷதீப், மினிகாய், ஆமினித் அப்படின்னு இந்த ஐலாண்ட் வந்து 3 டிவிஷன்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1973 தான் இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து லக்ஷதீப் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஐலாண்ட்ஸ் இல்லாமல் நம்ம இந்தியாவில் நிறைய நம்பர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் கோஸ்ட்டில், ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு, கங்காவோட டெல்டா ரீஜியன்ஸில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இதில் நிறைய ஐலாண்ட்ஸில் வந்து மக்களால் வாழ முடியாது. அந்த ஐலாண்ட்ஸோட அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸே வந்து அந்த ஐலாண்ட்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம்பன் ஐலாண்ட், இது ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்குது. வீலர் ஐலாண்ட், இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்ட், இது வந்து ஒடிசாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீஹரிகோட்டா ஐலாண்ட், இது வந்து ஆந்திராவில் இருக்குது. இங்கே தான் வந்து ராக்கெட் லான்ச்சஸ்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு வில்லிங்டன் ஐலாண்ட், இது கேரளாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மஜூலி ஐலாண்ட், இது வந்து அஸ்ஸாமில் இருக்குது. இதோட வந்து ஐலாண்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.